என்னோட ஃப்ரெண்ட் மேக் அவனுடைய வாழ்க்கையிலே ரொம்ப பயங்கரமான நொடிகளை பார்க்க போறான். ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்கோ, எனக்கு எதை நினைச்சும் பயம் கிடையாது. அதையும் பார்க்கலாமே. என்ன பயமுறுத்த முடியாது. சீல் பண்ணுங்க. இன்னும் 10 நிமிஷத்துக்கு இந்த 1000 ஸ்பைடர்ஸ் மேல குதிச்சு குத்தாட்டம் போட போகுது. ஸ்பைடர்ஸ் அவன் தலைமையிலே தள்ளி விடுங்க. டைமரை ஸ்டார்ட் பண்ணுங்க. இத நாங்க பண்றதுக்கு ஒரே காரணம் மேக் அவனை பயமுறுத்த முடியாதுன்னு சொன்னான். ஓவரா பேசின வாயை அடக்கி வைக்கணும்ல, அதுக்காக தான் இப்படி பண்றோம். கொஞ்சம் பயமா இருக்கு. கொஞ்சம் தானே. மேக்கு காப்பு வைக்கிற மாதிரி இந்த வீடியோவில் அடுத்தடுத்து பல விஷயங்களை வச்சிருக்கோம். ஒருவேளை இந்த எல்லா பயங்கரத்தையும் பயம் இல்லாம தாண்டி வந்துட்டா அவனுக்கு கிடைக்கும் $8 லட்சம். நான் போய் சொல்லல, நான் நினைச்சதை விட இது ரொம்ப ரொம்ப கொடூரமா இருக்கு. 3, 2, 1 கண்ணாடி லிஃப்ட் பண்ணுங்க. Congratulations, first challenge நீ பாஸ் பண்ணிட்ட. அடுத்ததுக்கு போலாம். ஆனா மேக் இந்த 6 சேலஞ்சையும் எந்த ஏழ்றையும் இல்லாம கடந்தா மட்டும்தான் $8 லட்சம் கிடைக்கும். மேக் கண்ணை கட்டிட்டு என்ன நம்பி இவ்வளவு தூரம் வந்த பாத்தியா? உன்னை பாராட்டுறேன். அலேக்கா தூக்குங்க. என்னையா அதுக்குள்ள முட்டி போட்ட? என்ன நடக்குதுங்க? எந்திரி எந்திரி எந்திரி. ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்ல 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 ஜிம்மி என் கூட. ஓகே, என்ன வேணா பிடிச்சுக்கலாம். பயமா என்ன? ஓ மை காட். மேக், உன் கண் கட்ட கொஞ்சம் கழற்றியா ராஜா? வெல்கம் டு சேலஞ்ச் நம்பர் 2. உன்னோட அடுத்த ஃபியர் அதுதான் ஃபியர் ஆஃப் ஹைட்ஸ். அதாவது நீ அந்த பலகை மேல நிக்கணும். இந்த கிளிப்பை நாங்க எடுத்து விட்டுருவோம், எந்த கனெக்ஷனும் இருக்காது. வாய்ப்பே இல்ல. அந்த பட்டனை பிரஸ் பண்ணா இங்க இருந்து 200 அடி அப்படியே துபுக்கட்டின்னு விழுவேன். ஆனா கவலைப்படாத, நாங்க உனக்கு எப்ப வேணாலும் பிடிச்சிருவோம். இல்ல இல்ல. என்னப்பா நடுங்குது? பின்ன நடுங்காம எப்படி? நான் எந்த ஒரு சேஃப்டி இல்லாம இங்க இருந்து அங்க குதிக்கணுமா? ஆமா. தரைய கூட என்னால இங்க இருந்து பார்க்க முடியல. அதுதான விஷயம். சரி மேக், ஒன்னு தெரிஞ்சுக்கோ. உன்னால ஏன் தரைய பார்க்க முடியல தெரியுமா? நீ அந்த அளவுக்கு உயரத்துல இருக்க. ஓ மை காட் மேக். இப்ப நீ பண்ண வேண்டியதெல்லாம் கிளிப்பை எடு, பட்டனை அழுத்து. ஓ மை காட். இப்போ நீ எங்கேயும் பார்க்காம என்னோட கண்ணை பார்த்து எனக்கு ஒரு விஷயம் சொல்லு. நான் கீழே விழுந்தா என்ன பிடிக்கிறதுக்கு கீழே ஏதாச்சும் இருக்குமா? சத்தியமா உன்னை வந்து ஏதாவது ஒன்னு பிடிக்கும், கவலைப்படாத. ஓ மை காட். ஆனா ஞாபகம் இருக்கட்டும், உன் கூட எதுவும் அட்டாச் ஆயிருக்காது. ஓ மை காட். கிளிப்பை எடுத்தாச்சு. ஓ மை காட் டியூட். இப்போட ஒன்னும் பிரச்சனை இல்ல. உனக்கு வேண்டான்னா நீ டேப் பண்ணிட்டு போகலாம். ஆனா ஒரு உண்மையை ஒத்துக்கணும், உனக்கு இது பயமா இருக்குன்னு. வாய்ப்பே இல்ல. அடச்ச. ஒன்னு சொன்னா கோச்சிக்க மாட்டீங்க. நீ இப்ப ரொம்ப பயப்படுற. ஓ, ஒரு கை பாத்துறலாம். 5 4 3 2 1. கடவுள் காப்பாத்துவாரு. கடவுள் காப்பாத்தட்டும். 0. நான் முடிச்சிட்டேன். பயபுல உண்மையிலே செஞ்சுட்டான். சரியான ஆர்வ கோளாறு. ஒருவேளை இதெல்லாம் பண்ற இந்த பைத்தியக்காரன் யாருன்னு யோசிச்சீங்கன்னா, இவர் எங்க ப்ரீவியஸ் சேலஞ்ச் வீடியோவுடைய கண்டெஸ்டன்ட். ஆனா சோகை என்னன்னா, அப்பா அவரால் $8 லட்சம் ஜெயிக்க முடியல. ஆனா இப்ப இந்த 6 சேலஞ்சுல 3வது சேலஞ்சுக்கு வெற்றிகரமா வந்துட்டாரு. நாம வந்தாச்சு. ஓகே, இப்ப அடுத்த சேலஞ்ச் என்ன? ஒரு காரை வாங்கி அதுக்குள்ள $8 லட்சம் வச்சிருக்கீங்களா? இந்த லேக் பக்கத்துல இந்த காரை எதுக்கு நிக்க வச்சிருக்கோன்னு தெரியுமா? இந்த காரை நான் லேக்குள்ள ஓட்டிட்டு போகணும், அதானே டாஸ்க். சேச்சே, அதெல்லாம் ஆபத்தா இருக்கும். ஆக்சுவலா இந்த கார்ல கேஸ் பெடலே இல்ல, சோ யாராலயும் இதை ஓட்டவே முடியாது. நான் ஒரு சரியான முட்டாள். காரை எதுக்கு இந்த லேக்குள்ள ஓட்ட விட போறாங்க? சரியான முட்டாள். அதனாலதான் இவனை ஏரியில தூக்கி போட போறோம். கிரேனை கொண்டு வாங்க. ஓ ஜிம்மி 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 இதை யோசிச்சு தான் பண்றியா? ஓகே. அட கடவுளே. ஓ மை காட். ஓகே மேக், நல்ல காது கொடுத்து கவனமா கேளு. ஏரிக்குள்ள இந்த காரை போட்டதும் அது வேகமா மூழ்க ஆரம்பிக்கும். ஆனா அந்த காரோட பேக் சீட்ல நீ எதுக்காக போட்டி போடுறியோ அந்த $8 லட்சம் 8 டஃபல் பேக்ஸ்ல வச்சிருக்கோம். சோ எத்தனை பேக்ஸ் நீ காப்பாத்த போறியோ அத வச்சுதான் அடுத்தடுத்து நீ சேலஞ்சில கம்ப்ளீட் பண்ணாலும் அந்த அமௌண்ட் தான் உனக்கு கிடைக்கும். ஒருவேளை பணம் கார்லயே இருந்தா அந்த பணம் உனக்கு கிடைக்கும். அட கடவுளே, என்ன இது? நான் பயந்துட்டேன்னு உன்கிட்ட சொல்லவே மாட்டேன். ஆனா என்னோட நிலைமையில நீ இருந்தா நான் என்ன ஃபீல் பண்றேன்றது உனக்கு புரியும். எனக்கு புரியுது. சரி, காரை டிராப் பண்றதுக்கு முன்னாடி நான் உனக்கு ஒரு ஆஃபர் தரேன். நான் பயந்துட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லு, இது எதுவுமே தேவையில்லை. உனக்கு நான் $1 லட்சம் கொடுக்குறேன். ஆனா நீ தோத்துட்டேன்னு ஒத்துக்கணும். ஓ அப்படியா? அவன் வெளியே வந்துருவான். கனவுல கூட நான் அவன் கண்டிப்பா வந்துருவான் பாருங்க. இந்த நோலன் பிடி. ஓடி வருவான். போன வாட்டி நான் எல்லாத்தையும் இழந்தேன், ஆனா இந்த வாட்டி அப்படி நடக்காது. 3 2 1. ஓ மை காட். இப்ப விடுறா பாப்போம். ஹே மேக், கார் தண்ணிக்குள்ள மூழ்கிறதுக்குள்ள நீ வெளியே வரதுக்கு இன்னும் 20 செகண்ட்ஸ் தான் இருக்கு.
கார் மூழ்கிக்கிட்டே இருக்கு, சீக்கிரம். கம் ஆன். அட கடவுளே. என்ன காரே காணோம்? அது ரொம்ப வேகமா மூழ்கிருச்சு. ஓ மை காட். வெளிய வந்துட்டான். உயிரோட தான் இருக்கான். ஹே மேக், நோலன் அந்த பேக்க போய் புடி போ. பாத்து. இதை யாராவது போடுங்க. ஓ. இந்த சேலஞ்சிலே பயங்கரமான விஷயம் என்னன்னா, கார் மூழ்கிற ஒவ்வொரு செகண்டும் அது ஆழத்துக்கு போக போக விசிபிலிட்டி குறையும். அதனால காருக்கு போறதும் கஷ்டம், அதுல இருக்கிற பணத்தை எடுக்கிறதும் கஷ்டம். ஒருவேளை மேக் பணத்தை காப்பாத்தணும்னா வேகமா செயல்படணும். ஆனா நீங்களே பாக்குறீங்களா, இது அந்த அளவுக்கு ஈஸி இல்ல. நோலன், இங்க வா, இத புடி. மேக் பேக் எடுக்க தொடர்ந்து தண்ணிக்குள்ள போறாரு. அட கடவுளே. ஒவ்வொரு பேக்கா எடுக்க ஆரம்பிக்கிறாரு. மேக் உண்மையிலேயே பைத்தியம் தான். ஆனா விஷயம் என்னன்னா, கார் இன்னும் ஆழமா போய்கிட்டே இருக்கு. இருந்தாலும் மேக் கவனிக்காத விஷயம் என்னன்னா, கடைசி 2 பேக் சீட்ல சீட் பெல்ட்டால லாக் பண்ணப்பட்டிருக்கு. உண்மையை சொல்ல போனா மேக் ஆக்ஷன் மூவிலே நடிக்கலாம். ஆக்சுவலி மேக் ஒரு பார்டர் லைன் ஒலிம்பிக் ஸ்விம்மர். அதனாலதான் தைரியமா இவர் இதுக்குள்ள இறக்கி விட்டார். ஆனா இது 40 அடி ஆழம். அதோட தண்ணி ரொம்ப சில்லுன்னு இருக்கும். அங்க எப்படி மூச்சை பிடிக்க முடியும்? ஓ, இன்னொரு பேக் எடுத்துட்டாரு. இது வரைக்கும் $7 லட்சம் காப்பாத்திட்டீங்க மேக். முடியாது. இது போதும்ல, வந்த வரைக்கும் லாபம் விட்டு அடுத்த சேலஞ்சுக்கு போலாம். இல்ல, கேட்க மாட்டானே. ஆனா இந்த கட்டத்துல கார் 45 அடி ஆழம் இருக்கக்கூடிய இந்த ஏரியோட அடிமட்டத்துல இருக்கு. கடைசி $1 லட்சம் எடுக்கிறது மேக்குக்கு அசாத்தியமான காரியம். ஹே காய்ஸ், என்னால முடியல. உள்ள இருட்டா இருக்கு, ஒண்ணுமே தெரியல. அப்ப அபிஷியலா ஒத்துக்கிறியா? என்னால காரை பார்க்க முடியல ஜிம்மி, அது போயிடுச்சு. ஆமா. ஓ, போட் ஆட்டாதையா. ஓ, நீ உண்மையிலே ஒரு அத்லீட் தான். உனக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கா இல்ல அந்த வீடியோ பிடிச்சிருக்கா? டியூட், இந்த வீடியோ அதை விட 10 மடங்கு பயங்கரமா இருக்கு. எனக்கு தெரியும். என்னதான் இது பார்க்க பைத்தியக்காரத்தனமா இருந்தாலும் 7 சேஃப்டி டைவர்ஸ் மேக்க காப்பாத்துறதுக்காக தயாரா இருந்தாங்க. இப்போ அவனோட பிரைஸ் மணி $7 லட்சம். இதுக்கப்புறம் பேக் அடிச்சா அப்புறம் எதுவும் கிடைக்காது. மேக் இந்த 3 சேலஞ்சஸையும் உயிரை கொடுத்து பயம் இல்லாம கடந்து வந்தாதான் $7 லட்சம். இது உனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஓ, அந்த ஸ்பைடர் விட ரொம்ப மோசமானதா? தானே போற. இந்த ரூமுக்குள்ள ஒரு மெட்டல் பாக்ஸ் இருக்கு. இந்த டாஸ்க முடிக்க இந்த மெட்டல் பாக்ஸ்க்குள்ள கைய விட்டு அதுக்குள்ள இருக்கிறத இழுக்கணும். இந்த பாக்ஸ்க்குள்ள கைய விடுறதுக்கு முன்னாடி உன் உயிருக்கு எந்த ஆபத்து வந்தாலும் அதுக்கு நான் பொறுப்பில்லைன்னு சைன் போட்டுரு. ஏன்னா இங்க உயிருக்கு உத்தரவாதம் இல்ல. பயப்படாம சைன் போடு. ஓகே, சைனை வாங்கியாச்சு. அது ஏதாவது மிருகமா என்ன? ஆக்சுவலா சில பொருட்கள் இந்த பாக்ஸ்க்குள்ள இருக்கு. கொஞ்சம் அப்படியே மேலே ஏறு. இந்த ஹோல்ஸ்ல ஏதாவது ஒண்ணுல கைய விட்டு சரி, கையில அகப்படுற அந்த பொருளை அப்படியே வெளியே எடுக்கணும். ஓ, இது கேட்கவே பயங்கரமா இருக்கு. ஓகே, உள்ள கடமுடான்னு சத்தம் வருது. ஸ்டாப். ஓகே, கை விடுப்பா. இன்னும் அவ எதையும் தொடவே இல்ல. என்ன நடந்தாலும் சரி, உள்ள கைய விட்டா ஏதாவது ஒரு பொருள் வெளியே வந்தே ஆகணும். சாரி எடுத்த அந்த அழகான பொருள் பிராண்ட் நியூ ஃபீஸ்டபிள் பாஸ். இது ஒரு புது பிராண்ட். இதோட டேஸ்டும் பிரமாதமா இருக்கும். ஒண்ணு சாப்பிடலாமா? உங்களுக்காகலாம் நான் போய் சொல்ல மாட்டேன். இருந்தாலும் நான் சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்றேன். ஒத்துக்கிறேன், இது நல்லா தான் இந்த புது ஃபார்முலா மில்கியாவும் கிரீமியாவும் இருக்கும். இதுல புதிய கிரன்ச் ஃபிளேவர், மில்க் சாக்லேட் ஃபிளேவர், ஆல்மண்ட் ஃபிளேவர் என்னோட பர்சனல் ஃபேவரட், அப்புறம் பீனட் பட்டர் இருக்கு. இந்த நியூ அண்ட் இம்ப்ரூவ்ட் ஃபீஸ்டபிள் பாஸ் யுஎஸ்ல உங்க விற்பனை ஆரம்பிச்சு உலகம் முழுக்க இருக்கிற லோக்கல் சூப்பர் மார்க்கெட்ஸ்க்கு வர போறாங்க. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்க. ஆல்ரைட் மேக், அடுத்த ஃபியருக்கு தயாரா? ஜிம்மி, எக்ஸாக்ட்டா இதே ரூம்ல நான் நிறைய பணத்தை பார்த்திருக்கேன். சரி, நான் ஒன்னு சொல்லட்டா? எனக்கு இப்போ $5 லட்சம் கொடுத்தா கேமை விட்டு போறேன். என்ன பார்த்தா உனக்கு எப்படியா தெரியுது? ஜிம்மி, இவ்வளவு பெரிய செட்டை போட்டு உனக்கு பணத்தையும் கொடுப்போமா? 4 லட்சம். வாய்ப்பு இல்ல. சொல்றது கேளு. வேணும்னா ஒரு 2 லட்சம் கேளு. 2 லட்சமா கொடுத்து அன்போட வழி அனுப்பி வைக்கிறேன். 3 லட்சம் ஓகேவா? அது ரொம்ப அதிகம். சரி, வாங்க கிளம்பலாம். அடுத்த சேலஞ்சா? அவன் ஒத்துக்க மாட்டான்னு தெரியும். ஆல்ரைட், எனக்கே தெரியும். போன டாஸ்க்ல நீங்க கொஞ்சம் காண்டா இருப்பீங்க. ஆனா இந்த சேலஞ்ச் மேக்க காண்டாக்குறது மட்டும் இல்ல, டெட் பாடியாவே மாத்திடும். ஓ, வாய்ப்பே இல்ல. என்னப்பா அதுக்குள்ள அல்லு கிளம்பிடுச்சா? இல்ல 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 இல்ல, இதுக்கு வாய்ப்பே இல்ல. ஆடி செல்லம், இதுக்கு வாய்ப்பே இல்ல ஜிம்மி. எதை பார்த்து இப்படி பயப்படுற? உன் பேரு போட்ட கல்லறை பார்த்ததுக்கு அப்புறமா
அட கடவுளே. அடுத்த சேலஞ்சுக்கு உனக்கு உயிரோட சமாதி கட்ட போறோம், அதுவும் 24 மணி நேரத்துக்கு. இதுக்கு கண்டிப்பா என்னாச்சு? ஏன் இப்படி அலற? சொன்னா உனக்கு தோணும் போது நீ தட்டினாலே போதும், தாராளமா வெளியே வந்துடலாம். ஆனா உனக்கு டைம் தெரியாததுனால 24 மணி நேரத்துக்கு முன்னாடி வந்தா உனக்கு எதுவும் கிடைக்காது. இதுதான் உண்மையான பயம். ஆமா. நல்ல வேலை, இந்த முறை நான் வெளியே இருக்க போறேன். அட கடவுளே. குளிருக்கு நல்லா போத்திக்கோ. ஓ, நோலன் பார்த்து பண்ணுப்பா. சரி please. ட்ரை பண்றேன். இது கெட்ட கனவு மாதிரி இருக்கு. இப்படி எல்லாம் பண்றது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு, ஆனா ஃபன்னாவும் இருக்கு. ஓ, என்ன இது? பார்க்கவே ரொம்ப பயங்கரமா இருக்குது. ஒரு விஷயம் சொல்லவா, உன்னை முழுசா புதைக்கிற வரைக்கும் டைமர் ஆன் பண்ண இத சொல்றதுக்கு எனக்கே ஒரு மாதிரி தான் இருக்கு. ப்ளீஸ் என்ன சீக்கிரமா புதைக்க முடியுமா? செஞ்சுட்டா போச்சு. இவனை மொத்தமா மூடுங்க. இல்ல இல்ல இல்ல, நிறுத்துங்க. டைமர் ஆபீஷியலா ஸ்டார்ட் பண்ணியாச்சு. 24 மணி நேரம் இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு. And நான் ஆல்ரெடி பயத்துல இருக்கேன். நல்லபடியா முடியும்னு எனக்கு நம்பிக்கை இல்ல. மேக் தலைக்கு மேல ஒரு கயிறு தொங்குதுல, அதுல தொங்கிடாத, அது இது இழு. ஏதாவது ட்ரிக்கா? இல்ல, அடுத்த வாட்டி பெல் அடிச்சா நாங்க உன்னை வெளியே எடுத்துருவோம். ஆனா ஒருவேளை 24 மணி நேரத்துக்கு முன்னாடி நீ வெளியே வந்தா உனக்கு நயா பைசா கிடைக்காது. ஜட்டியை கூட காட்டி அனுப்பிடுவோம். $7 லட்சம் பதிலா நாமத்தை போட்டு அனுப்பிடுவோம். என்ன மொத்தமும் போயிடுமா? மொத்தமும். ஸ்வீட் ட்ரீம்ஸ் மேக். ஓகே, வாக்கி டாக்கி பக்கத்துலயே வச்சுக்கோங்க. ஓ, நான் தூக்கி போட்டுருவேன், அவனுக்கு தெரியும். அவங்க இதை தூக்கி போட்டுருவாங்கன்னு எனக்கு தெரியும். இப்போ அதுதான் நடந்திருக்கும். என்ன இருந்தாலும் சுடுகாட்டுல இருக்கிறது ஜாலியா தான் இருக்கு. இருந்தாலும் மேக் எந்த சேதாரமும் இல்லாம வெளியே வரதுக்காக இந்த ரிஸ்பேண்டை கொடுத்திருக்கோம். இது ஹார்ட் ரேட்டையும் வைட்டல்ஸையும் தொடர்ந்து செக் பண்ணும். ஆனா தப்பி தவறி கூட டைம் என்னங்கறத மட்டும் காட்டாது. டைம் என்னங்கறத நான் எப்படியாச்சும் கண்டுபிடிக்கணும். இதான் என்னோட ஸ்ட்ராட்டஜி. 2 மணி நேரம் தூங்காம நான் அப்படியே இருக்க போறேன். அப்புறம் நான் 10 மணி நேரம் தூங்க போறேன். சேலஞ்சோட மிச்ச நேரத்தையும் நான் இதே மாதிரி தான் பண்ணிட்டே இருக்க போறேன். அப்புறம் அவ்வளவுதான். மேக்கோட பிளான் படி முதல் 2 மணி நேரத்தை எப்படியாவது ஓட்டி ஆகணும். ஓ, இது ஃபீஸ்டபிள் பார் கிடையாது. ஆனா பசி அடக்கும்னு நினைக்கிறேன். ஆனா எல்லாரையும் போல சீக்கிரமே அவருக்கு போர் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த ரூம்குள்ள எதுவுமே இல்லாம எப்படி தனியா இருக்க முடியும்? அதுதான் இந்த டாஸ்க். அண்ட் மேக்குக்கு ரொம்ப சீக்கிரம் போர் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதுல இருந்தே இது அவருக்கு சுத்தமா ஒத்து வரலன்னு தெரியுது. ஏன்னா வெறும் 45 நிமிஷத்துக்குள்ள மேக் போட்ட எல்லா கணக்கும் ஏற்கனவே தப்பா போயிடுச்சு. 2 மணி நேரம் ஆகியிருக்கும்னு நினைக்கிறேன். அதனால அடுத்த 10 மணி நேரத்துக்கு தூங்க போறேன். அப்படி பண்ணா நான் பாதி நேரத்தை கடந்துடலாம். என்னதான் கொரட்டை விட்டு தூங்குறது டைமை ஓட்டுறதுக்கான சிறந்த வழியா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் டைம் சவப்பெட்டிக்குள்ள தூங்க போறேன். இதுல இருக்கிற பிரச்சனை என்னன்னா எவ்வளவு நேரம் அவர் புதஞ்சிருக்காருன்னு அவரால் ட்ராக் பண்ணவே முடியாது. சொல்ல போனா 30 நிமிஷத்துக்கு மேல அவரால் கண்டினியூஸா தூங்கவும் முடியாது. எவ்வளவு நேரம் கடந்திருக்குன்னு எனக்கு சுத்தமா ஐடியாவே இல்ல. கொஞ்சம் வினோதமாவும் இருக்கு. கிட்டத்தட்ட 12 மணி நேரம் முடிஞ்சிருச்சுன்னு நான் நம்புறேன். இன்னும் பாதி கடலை தான் நான் தாண்டணும். ஆனா நான் இந்த சேலஞ்ச பண்ணும்போது என்னோட ஃப்ரெண்ட்ஸ் என்ன தொடர்ந்து எழுப்பிக்கிட்டே இருந்தாங்க. ஜிம்மி ஜாம். மேக்குக்கும் அதே சந்தோஷத்தை கொடுக்கலான்னு முடிவு பண்ணிட்டோம். எழுந்திருங்க மேக், நீங்க ஓகே தானே? ஓ, ஏதோ ட்ரக்ல போய் இடிச்ச மாதிரி இருக்கு அவர் முகம். எனக்கும் அப்படிதான் ஃபீல் ஆகுது. நான் எவ்வளவு நேரம் உள்ள இருக்கேன்னு ஒரு தோராயமா ஒரு கணக்கு வச்சிருக்கேன். அது எவ்வளவுனா மேக் அந்த காஃபின்குள்ள இருக்கிற வரைக்கும் வெளி உலகத்தோட நேரத்தை பத்தி அவருக்கு எதுவும் தெரியாது. ஒரு 16 மணி நேரம் முடிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனல்ல ஏகப்பட்ட சஸ்பென்ஸ் இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். சோ அடுத்து வரப்போற பயங்கரத்தை என்ன நேரம் காலன்னு எதுவும் தெரியாம தான் நீங்களும் பார்க்க போறீங்க. என்னதான் மேக் காஃபின்குள்ள அதிக நேரம் இருக்கணும்னு உறுதியா இருந்தாலும் கிளாஸ்ட்ரோபோபியா அவரை கஷ்டப்படுத்த ஆரம்பிச்சிருச்சு. இந்த சவப்பெட்டிக்குள்ள இருக்கிறது பயங்கரமா இருக்கு. அதாவது என்னன்னா உள்ள இருக்கிற ஒவ்வொரு நரம்பும் ரொம்ப மோசமாகுது. ஒரு வினோதமான ஃபீலிங். ஆனா ஒரு கட்டத்துல மேக் அந்த ரோப்பை இழுக்கலாம்னு நினைக்கும் போது அவர் அந்த பெல்ல அடிக்க போறாருன்னு நினைச்சோம். நிச்சயமா கூடிய சீக்கிரமே அந்த பெல்ல அடிக்க போறாரு. 24 மணி நேரம் ஆயிருக்க வாய்ப்பே இல்ல. அட, தலையெல்லாம் சுத்துது. இந்த மாதிரி வீடியோஸ் நான் ஆல்ரெடி பண்ணியிருக்கேன். அதுல எல்லாத்தையும் இழந்துட்டேன். நான் இங்க திரும்ப வந்ததுக்கு ஒரே காரணம் என்னன்னா உங்களால எனக்கு கிடைச்ச இந்த செகண்ட் சான்ஸ் மட்டும்தான். 24 மணி நேரம் கடந்துருச்சுன்னு நினைச்சு நான் இந்த பெல்ல அடிச்சேன்னா என்னோட செகண்ட் சான்ஸை நான் மொத்தமா வேஸ்ட் பண்ற மாதிரி ஆயிடும். அந்த தப்பை மட்டும் நான் கண்டிப்பா பண்ணவே மாட்டேன். மேக் பட்டி ப்ரோ, எப்படி கண்ணா இருக்க? ஜிம்மி ரொம்ப நர்வஸா இருக்கு. நான் தப்பி தவறி கூட டைம் என்னன்னு உங்ககிட்ட சொல்ல மாட்டேன். சோ கவலைப்படாத. ஜிம்மி, என்னால இப்பவே இதை பண்ண முடியல. நீ எப்படி 7 நாள் இதுக்குள்ள இருந்த? உன் கால்ல இருக்கிற பிளட் ஃப்ளோ சுத்தமா நின்னு போய் உன்னோட முதுகு தண்டு அப்படியே கழண்டு வர மாதிரியான ஒரு ஃபீல் வருதா? ஜிம்மி, நான் இந்த ரோப்பை இழுக்க போறேன். என்ன வேணா பண்ணிக்கோ. ஜிம்மி, எனக்கு நீ டைம் என்னன்னு சொன்னா நான் உனக்கு $50 தரேன். லஞ்சம் கொடுக்குறியா? சரி, நான் உனக்கு ஒன்னு சொல்ற, தோன்றதுக்கு தயாரா இருங்க. 3 ஒருவேளை அந்த மணியை அடிச்சிருவானோ? 2 அடிக்க போறாரு. 1 டைமரை ஸ்டாப் பண்ணுங்க.
அண்ட் மேக் இப்படி ஒரு முடிவை எடுத்ததுனால நான் கடைசியா பண்ண வேண்டியது இதைத்தான். உன்னை தோண்டி எடுக்கிற கேப்ல கொஞ்சம் ஷாப்பிஃபை பத்தி பேசிக்கிட்டுமா? என் உயிரோட விளையாடிட்டு இருக்கியா நீ? ஷாப்பிஃபைங்கிற பிளாட்ஃபார்ம்ல entrepreneurs அவங்களுடைய பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கான உதவிகள் கிடைக்கும். ஸ்பைடர்ஸ்க்கு நடுவுல இருக்கிற மாதிரி புதைக்கப்படுற மாதிரி பிசினஸும் பயங்கரமா தான் இருக்கும். நான் அடிச்சு சொல்றேன், கண்டிப்பா நீங்க இதை விரும்ப மாட்டீங்க. ஆனா ஷாப்பிஃபை இருக்க பயமே. ஒருவேளை நான் என்னோட சொந்த பிசினஸ் ஆரம்பிக்காம இருந்திருந்தா அண்டார்டிகா மாதிரியான கிரேசியான பிளேசஸ்ல இந்த வீடியோஸ் எடுத்திருக்க முடியாது. ஷாப்பிஃபை மூலமா கோடிக்கணக்கானவங்க பலன் அடைஞ்சிருக்காங்க. சோ நீங்களும் உங்க பிசினஸ் ஆரம்பிங்க ரைட் நவ. மேக், நீ எவ்வளவு நேரம் இருந்தா தெரிஞ்சுக்கணுமா? நான் வெளியில வர வரைக்கும் நீ இதை சொல்ல மாட்டேன்னு தெரியும். சரியா சொன்ன. சொந்த பிசினஸ்ல இருக்கிற நல்ல விஷயம் என்னன்னா நாம நினைக்கும் போதெல்லாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸை சூப்பர் பவுலுக்கு அனுப்பலாம். மேக், காலன், நோலன் ஒவ்வொருத்தரும் ஃபுட்பால சேல் பண்ணுவாங்க. யாரோட ஃபுட்பால் அதிகமா விற்பனை ஆகுதோ அவங்களுக்கு சூப்பர் பவுலுக்கான டிக்கெட்ஸை கொடுக்க போறேன். அண்ட் இன்னொருத்தரை உயிரோட புதைக்க போறேன். இப்போ நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் ஷாப்பிஃபை ஆப்பை ஓபன் பண்ணி இவங்களுக்கு கோட் பண்ணுங்க. நோலனுக்கோ இல்ல காலோட ஃபுட்பாலுக்கோ. சரி, இப்போ வீடியோவுக்கு வரலாம். மேக் $7 லட்சம் கோட்டை விட்டுட்டாரான்னு தெரியணுமா? ஹாய். ஹே ஜிம்மி, பார்த்து வாங்க. வெளி உலகத்துக்கு உன்னை வரவேற்கிறேன். சாவுப்பட்டியில இருந்து செத்து பொழைச்சு வந்தாலும் 24 மணி நேரம் ஆச்சான்னு தெரியணும். ஒருவேளை மேக் இருந்த டைம் 24 ஹவர்ஸ்க்கு கம்மியா இருந்தா $7 லட்சம் கிடைக்காது. எனக்கு இப்போ தலையெல்லாம் சுத்துது. 3, 2, 1. Congratulations. எனக்கு Go. தெரியும் என்னால முடியும்னு. இவன் உள்ளே இருந்திருக்கலாமோ? கங்க்ராச்சுலேஷன்ஸ் மேக். அப்படின்னா இந்த வீடியோல இன்னும் ஒரு சேலஞ்ச் தான் இருக்கு. இந்த பணத்தை எல்லாம் ஜெயிக்க வாங்க போலாம். முதல்ல போய் குளிச்சிட்டு வையா. ஓகே, இந்த வாசனை எனக்கே பிடிக்கல. இது வரைக்கும் இந்த வீடியோல மேக்க பயமுறுத்துறது ரொம்ப கஷ்டம்னு காமிச்சிருக்காரு. ஆனா இந்த வீடியோவுடைய ஃபைனல் சேலஞ்ச் மேக்க மொத்தமா கதற விடலாம். ஏன்னா இந்த வீடியோவோட ஃபைனல் சேலஞ்ச் என்னன்னா போன முறை அவர் தோத்து போன சேலஞ்சோட 1-to-1 ரீக்ரியேஷன் தான் இந்த சேலஞ்ச். லாஸ்ட் சேலஞ்ச். இந்த முகத்தை அப்படியே வச்சுக்கோ. ஓகே, பார்க்கல. ஓகே, பார்க்கல. கண்ணு மூடியா இருக்கணும். கண்ணை திறக்காத, கண்ணை திறக்காத. அப்படியே வா. கண்ணை திறக்காத, கண்ணை திறக்காத. ஆல் ரைட். இப்ப கண்ணை திற. இல்ல 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 இல்ல, நான் இத மறுபடி பண்ண மாட்டேன். ஆட சொல்லவா? ஓ ஜிம்மி, என்னால இத மறுபடி பண்ண இங்க முடியாது. வாயா. இங்க வந்ததா கேமரால தெரியும். வா. ஜிம்மி, கடைசி சேலஞ்ச் தான் ஃபெயிலியருக்கான பயம். நாங்க இந்த செட்டை ரீக்ரியேட் பண்ணிருக்கோம். ஏன்னா இதுல தான் போன தடவை அவர் $8 லட்சம் இழந்தாரு. போன தடவைய போல இந்த வாட்டி ரூல்ஸ் ரொம்ப சிம்பிள் தான். மொத்த 4 ஸ்டேஜஸ். ஒவ்வொன்றுலயும் ஒரு குக்கி இருக்கும், அதுல ஒரு ஷேப் இருக்கும். இதுல நீங்க அந்த எல்லா ஷேப்பையும் குக்கியை உடைக்காம எடுக்கணும். ஒருவேளை நீங்க அதை உடைச்சிட்டா $7 லட்சம் கனவு உடைஞ்சிடும். அதுலயும் முக்கியமா மேக் 2வது ஸ்டேஜ்லயே தோத்துட்டாரு. இது என்னோட பெரிய கெட்ட கனவு. இதை நான் மறுபடியும் பண்ண விரும்பவே இல்லை. அப்ப சரி, என்கிட்ட ஒரு ஆஃபர் இருக்கு. இப்பவே நீ குவிட் பண்ணிட்டா இந்த $3 லட்சம் நீ போகலாம். இல்லனா பிஸ்கட்டை வச்சு ரிஸ்க் எடுத்தா ஃபைனல் சேலஞ்சை ஜெயிக்க முடியும். மொத்தமா $7 லட்சம் கிடைக்கும். இந்த மொமெண்ட்ல தான் இதய திக்கு திக்குன்னு அடிக்க ஆரம்பிக்கும். ஆமா, இதுல பாதி அமௌண்ட் கூட கிடைக்கலையே. ஆனா ஒருவேளை நீ இதுல தோத்து போயிட்டா இந்த செட் எல்லாம் போட்டதுக்கு ஒரு $1.5 லட்சம் நஷ்டமாகும். அவ்வளவுதான். யோசிச்சு முடிவெடுங்க. பாவன் டென்ஷன் ஆயிட்டாரு. மேக் இது எவ்வளவு கஷ்டம்னு தெரியும். பட் முடிவை எடுத்துதான் ஆகணும். உனக்கு மொத்தமா $3 லட்சம் வேணும்னு நினைக்கிறியா? இல்ல ரிஸ்க் எல்லாம் ரஸ்க் சாப்பிடுற மாதிரின்னு பிஸ்கெட்டை உடைக்க போறியா? ஆல்ரைட், நான் இதை பண்ண போறேன். ஆல்ரைட், நான் உண்மையை சொல்றேன். இந்த சேலஞ்சை நீ முடிக்கணும்னு ஆசைப்படுறேன். இங்க இருக்கிற இந்த ஐபேட பாத்தியா? போன வாட்டி மேக் இந்த 4 ஸ்டேஜஸையும் முடிக்கிறதுக்கு எக்ஸாக்ட்டா எவ்வளவு டைம் ஆச்சுன்னு இருக்கு. சோ இதுல இருக்கிறபடி 34 minutes and 54 seconds. சோ இப்பவும் நான் உனக்கு அதே டைமை கொடுக்கலாம்னு முடிவு பண்ணிருக்கேன். ஆரம்பம் ஆயிடுச்சு. தப்பி தவறு கூட இந்த குக்கியை உடைச்சிடக்கூடாது. ஓகே, ஓபன் பண்ணியாச்சு. இவர் பண்ற வேகத்துல குக்கியை தட்டிய உடைச்சிருவாரு போல இருக்கு. ஆனா தப்பி தவறி அது உடைச்சிட்டா எல்லாம் போச்சு. 34 minutes. நான்ப்பா அதுக்குள்ள உடைச்சிட்டேன். ஸ்கேன் 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 ஸ்கேன். கிரீன் வந்துருச்சு. போன டைமை விட இது ரொம்ப பெட்டர் ஆச்சு. இந்த சர்க்கிள்ல நான் கட் பண்றதுக்கு நிறைய நேரம் எடுக்கும். அடுத்ததுக்கு போலாம். மனுஷன் பறக்குறானே. இத ஓபன் பண்ணவே ஏன் இவ்வளவு கஷ்டமா இருக்கு? பதட்டப்பட்டா இப்படித்தானே ஆகும். நான் வேணா ட்ரை பண்ணட்டுமா? ஓபன் பண்ணுங்க. ஓகே, அதை எங்கிட்ட கொடு. பதட்டமா இல்லைனாலும் இது திறக்க முடியாது. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. பார்த்து பிஸ்கட்டை போடுற போற. மேக்கோட ஸ்ட்ராட்டஜி இப்போதான் எனக்கு புரியுது. ஈஸியான ஷேப்ஸ் சிம்பிளா முடிச்சிட்டு அம்பரலாவுக்கு டைமை சேவ் பண்றாரு. அதுல தான் போன வாட்டி எல்லாம் போச்சு. ஆக்சுவலா இப்போ 32 நிமிஷம் மிச்சம் இருக்கு. அந்த அம்பர்லாக்காக எனக்கு 32 minutes வேணும். அதை முடிக்க அவ்வளவு நேரம் ஆகிடும். தள்ளி போங்க. போறேன்.
ஓபன் ஆகு. இப்ப பாரு. சீக்கிரம் 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 கொடுங்க. மேக், என் செட்டை உடைக்காதப்பா. இத ஓபன் பண்றதுக்கு கொஞ்சம் ஈஸியா வச்சதா என்ன? அவசரப்பட வேண்டிய அவசியமே இல்ல, ஏன்னா டைம் நிறைய இருக்கு. ஆக்சுவலா இது கொஞ்சம் ட்ரிக்கியான ஒண்ணு, சோ கொஞ்சம் மெதுவா பண்ணு. கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு, ஆனா அந்த அம்பர்ல அளவுக்கு கிடையாது. நான் இப்பதான் போட்டிக்கு தயாராயிட்டு இருக்கேன். இது என்ன இவ்வளவு கஷ்டமா இருக்குது? ஓ. போச்சா? இப்படி ஆகும்னு எதிர்பார்க்கவே இல்லையே. ஐயோ. ஒருவேளை அது உடையாம கூட இருக்கலாம்ல. ஓ, உடைஞ்சிருக்கு. இன்னும் முழுசா 29 நிமிஷம் இருந்துச்சு. முதல் 2 அவரு 4 நிமிஷத்துல முடிச்சிட்டாரு. இத நான் ஏன் பண்ணேன்னு எனக்கே தெரியல. அட கடவுளே, 2 தடவை தோத்துட்டேன். இங்க பாரு, கையை கொடு. இல்ல ஜிம்மி, எனக்கு இதை விட்டு போறதுக்கு விருப்பமே இல்ல. இல்ல ஜிம்மி, இன்னும் மேல எந்திரி. ஜிம்மி, இதை எந்திரிச்சு வா. எப்படி ஏத்துக்கிறதுன்னு கூட எனக்கு கையை தெரியல. நான் ஓகே. என்கிட்ட நிறைய டைம் இருந்துச்சு. ஆனா நீ எதுக்காக அவ்வளவு வேகமா பண்ணன்னு தான் எனக்கு இப்ப வரைக்கும் புரியல. அந்த அம்பர்லா அதுக்கு நிறைய டைம் எடுக்கும்னு எனக்கு தெரியும். ஓகே. மேக் இந்த வீடியோல என்னால அவரை எக்காரணத்தை கொண்டு பயமுறுத்த முடியாதுன்னு சொன்னார். அவர் மேல ஸ்பைடர்ஸ போட்டோம், காரை தண்ணிக்குள்ள மூழ்கடிச்ச, இன்னும் நிறைய பண்ணும். ஆனா எல்லாத்தையும் தாண்டி வந்த அவரு ஜெயிப்பாருன்னு நினைச்சார். கடவுள் காப்பாத்திட்டோம். ஆனா கடைசியா மேக் தோத்ததுக்கான ஒரே காரணம் எங்க தோத்துருவோமோங்கிற அந்த பயம்தான். எல்லாம் முடிஞ்சது.